ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். சக்கரை பூசணிக்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை இல்லைன்னா ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துடும். இதுக்கு நான் ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிட்டு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எண்ணெயில நல்லா பொரியட்டும். இந்த பம்கின் ஃப்ரை பாத்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்கும். அது கூடவே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி கியூப் கியூபா பம்கினை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதனால எண்ணெயில ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இந்த மாதிரி இதுல தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இது அப்படியே மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க. சக்கரை பூசணிக்காயோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்கும். இது கூடவே நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அப்ப டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்பப்போ இடையில இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா அந்த காய் வெந்திருக்கும். நல்லா சாஃப்டா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடும். அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் போட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். Till then, bye. Thanks for watching.